ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அன்பர்களே, நாம் காலை அமர்விலே 8 பாடல் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். படைப்பன் அயன், அழிப்பன் பங்கையக்கன் மாயன், துடைப்பன் உருத்திரனும், சொல்லில் திடம்பரவே திரோபிப்பர் ஈசர், மண்ணு சதாசிவர் அன்றே அணுக்கரகராம். அது வரைக்கும் தானே பார்த்துருக்கோம். எத்தனை பாட்டு பார்த்துருக்கோம்? 8 பாட்டு பார்த்துருக்கோம். இதே பட்டியல் தான் கொஞ்சம் இன்னும் 2 சேர்ந்து வருது. வாரி குளிர்ந்தே பதமாம் ஒன்கணல் சுட்டு ஒன்றுவிக்கும், ஓவாமல் வன்கால் பறந்து சலித்து திரட்டும், பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து. பாடல் எண் 9. மண் கடினமதாய் தரிக்கும், இது குணம் தொழில். மண்ணோட குணம் கடினமாய் இருப்பது, தொழில் தரித்தல், தாங்குதல். தரித்தல் என்பதற்கு தாங்குதல். மண் கடினமதாய் தரிக்கும். வாரி, வாரின்னு என்னதுங்க? நீர். அதனால அவருக்கு ஸ்ரீவாரின்னு பேரு. யாரு ஸ்ரீவாரி? பெருமாள். தண்ணியில் இருக்கிறதுனால அவருக்கு ஸ்ரீவாரின்னு பேரு. வாரி குளிர்ந்தே, பதமாக்கும். வாரி குளிர்ந்தே பதமாக்கும். ஒன்கணல் சுடுதல், ஒன்றுவித்தல். கெடாம பாக்குறதுங்கய்யா. பதப்படுத்துதல். பதப்படுத்துதல் சொல்றோமா இல்லைங்களா? அதனாலதான் ஃப்ரிட்ஜில் வச்சா எதுவும் கெடுறது இல்லை. குளிர்ச்சி இருக்கா இல்லையா? அதனாலதான் கெடுறது இல்லை. நெருப்பு சுடுதல், அதனுடைய குணம் சூடு. என்ன செய்யும்? ஒன்று வைக்கும். 2 பொருளை சேர்த்தணும்னா என்ன செய்வோம்? சூடு பண்ணீங்கன்னா சேர்ந்துக்கும். வெல்டிங் வைக்கிறாங்களா இல்லையா? 2 பொருளை வெல்டிங் வச்சா என்ன ஆகுது? அதிகமான வெப்பத்தில் 2 ஒன்னாயிரும். அதனால சூடு என்பது ஒன்று வித்தல். காற்று சலித்தல், சலித்து திரட்டுதல். ஆகாயம் நிரந்தரம், நிறைதல். நிரந்தரம் என்பது அந்தரம், நிரந்தரம். அந்தரம், அந்தரம் என்ற சொல்லுக்கு வெளி. அந்தரம் என்பதற்கு வெளி. நிரந்தரம் என்பதற்கு எல்லா பொருள்களும் இருப்பதற்கு இடம் கொடுத்து நிற்பர். நிரந்தரம் என்பதற்கு இந்த 4 பூதத்துக்கு இடம் கொடுத்து நிற்கிறது எது? ஆகாயம். அதான் அதனுடைய குணம். நிறைதல், எல்லா இடத்திலும் நிறைந்து நிற்கும். தொழில் நிறைந்து நிற்றல், அதனுடைய குணம் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கிறது. நிரந்தரம். மண் கடினமதாய் தரிக்கும். கடினம் என்பது குணம். தரித்தல் தாங்குதல். தரித்தல் என்பதற்கு தாங்குதல். மண் கடினமதாய் தரிக்கும். வாரி குளிர்ந்தே பதமாக்கும். ஒன்கணல் சுட்டு ஒன்றுவிக்கும். நீர் காற்று சலித்து திரட்டும்.
மண் ஆகாயம் என்ன செய்யும்? நிரந்தரமாய் நிறைந்து நிற்கும். அப்போ முதல்ல சொல்வது குணம், ரெண்டாவது சொல்வது தொழில். அந்த பாட்டுல இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொன்றுக்கும் குணமும் தொழிலும் குணமும் தொழிலும் வரிசையா சொல்லியிருப்பாங்க. ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து. இது வரைக்கும் என்னென்ன சொல்லியிருக்காரு? இப்போ முதல்ல வடிவம் சொன்னாரு, அப்புறம் வண்ணம், வடிவம், வண்ணம், அடுத்தது குறியீடு, எழுத்து, அதிதெய்வம், அதிதெய்வத்தினுடைய தொழில், இப்போ குணம், தொழில். இப்ப ரெண்டு தொழில் இருக்கு. அங்க சொன்னது அதிதெய்வத்தின் தொழில், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்பது எதனுடைய தொழிலுங்க? அதிதெய்வத்தினுடைய தொழில். இங்க சொல்றது பூதத்தினுடைய தொழில். ரெண்டு தொழில் சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? படைப்பன் அயன், அழிப்பன் பங்கையக்கன் மாயன், துடைப்பன் உருத்திரனும், சொல்லில் திடம்பரவே என்றும் திரோவிப்பர் ஈசர், மண்ணு சதாசிவர் என்றும் அணுக்கிரகராம் அப்படின்னு ஒரு பாட்டு பார்த்தோமா இல்லையா? அது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்பது அதிதெய்வத்தினுடைய தொழில். இங்க இருக்கிறது பூதத்தினுடைய தொழில், பூதத்தினுடைய தொழில். இதுவரைக்கும் இப்போ 9 பாடல் வரைக்கும், அதாவது 3வது பாட்டுல இருந்து 9 வரைக்கும். எத்தனை பாட்டு? 3ல இருந்து 9 வரைக்கும் 7 பாடல். பஞ்சபூதத்தினுடைய தொழில், குணம், நிறம், அதிதெய்வம், அதிதெய்வத்தின் தொழில், குறியீடு, எழுத்து எல்லாம் சொல்லிட்டார். இதெல்லாம் இந்த 7 பாட்டு எதுக்கு? பஞ்சபூதத்தின் இயல்பு, பஞ்சபூதத்தினுடைய இயல்பு. 36 தத்துவங்கள்ல கடைசியா இருக்கிற பஞ்சபூதத்தின் இயல்புகளை எத்தனை பாட்டுல சொல்றாரு? 7 பாட்டுல சொல்லிட்டார். 7 பாட்டுல சொல்லிட்டார். அடுத்தது பாருங்க, 10வது பாடல், பாடல் எண் 10. அழைச்சலாமா? உள்ளபடி மாபூதம் ஓதினோம் உந்தனக்கு, கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கின், மெல்லனவே ஓசை பரிசும் உருவம் சுவை நாற்றம், ஆசை தரும் ஐம்புலனே ஆம். 5 புலன், 5 புலன். புரியல? 3ல இருந்து தானே? 3, 4, 5, 6, 7, 8, 9. 3வது பாட்டு இருக்கா இல்லையாங்கய்யா? ஐயா நீங்க காப்பு செய்யல ஒரு பாட்டா என்றீங்க, காப்பு செயல் இல்லாம. 3வது பாட்டா? சரி, அப்ப 4ல இருந்து, அப்போ சரி 4ல இருந்து 6 பாட்டு, அப்ப 6 பாடல். சரியா? இப்போ 5 புலன்னு சொல்றாரு பாட்டுல. 5 புலன் இருக்கும். இதுல நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது இது என்னதுங்க? தன்மாத்திரை. பாட்டுல 5 புலன் இருக்கும். 5 புலன் என்பது வேற, தன்மாத்திரை வேற. புலன் என்னது? புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமையங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேலுந்தி அளமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். என்ன தேவாரம்? அப்புறம் சுவாமி தேவாரம், திருவையாறு. புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமையங்கி. புலன் என்பது விடயம். இதுக்கு நேரடி பொருள் விடயம். விடயம் எது? 5 விடயம். அனுபவ பொருள் ஓசை ஒளி ஊறு சுவை நாற்றம்னு 5 அனுபவ பொருளுக்கு புலன்னு பேரு. புரியுதுங்களா? புரியுதா புரியலையா?
அனுபவ பொருள். ஆனா இந்த இடத்துல 5 புலன் என்று எதை சொல்றாரு? தன்மாத்திரையே சொல்றாரு. சில நேரத்துல இப்படி மாறி வரும், மாறி வரும். இங்க புலன் என்பது தன்மாத்திரைகளை. ஏன் அப்படி சொல்றாருன்னா, ரெண்டுக்கும் ஒரே பேர் தான். நான் ஏற்கனவே சொன்னேன்னா இல்லையா, தன்மாத்திரைக்கும் விடயத்துக்கும் ஒரே பேரு தான். ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஓசைன்னா தன்மாத்திரைக்கும் ஓசைன்னு பேரு, விடயத்துக்கும் ஓசைன்னு பேர் இருக்கு. ஞாபகம் இருக்கா? அதேதான். சரியா? அப்போ 5 புலன் என்பது தன்மாத்திரைகளை இங்க சொல்றாரு அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்குங்க. உள்ளபடி மாபூதம் ஓதினோம். மாணவனே, மாபூதம் என்பது எது? 5 பூதம். மாபூதம், பெரிய மா என்பது பெரிய, பெரிய பூதம். பெரிய பூதம் என்பது 5 பூதங்களை நான் உனக்கு சொன்னேன். மாணவனே, உள்ளபடி நான் சொன்னேன், அதன் இயல்புகளை நான் உனக்கு சொன்னேன். உள்ளபடி மாபூதம் ஓதினோம் உண்டனக்கு, உனக்கு நான் சொன்னேன். கள்ளமிகும் 5 புலன். கள்ளமிகும் 5 புலன், 5 புலன்கள். கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்க. கள்ள புலன் ஏன் சொல்றாரு? களவு, களவு. உண்மையை மறைக்கும், திருட்டுத்தனம் செய்யறது. உண்மையை பொய்யா காட்டும், பொய்ய உண்மையா காட்டும். எது? இந்த 5 புலனும். 5 புலன் அப்படி என்ன பொய் சொல்லுது? இனிப்ப கசப்பா காட்டுதா? கசப்ப இனிப்பா காட்டுதா? என்ன திருட்டுத்தனம் பண்ணுது? இறைவனை காட்டாம இது நல்லா இருக்கியா, இதே நல்லா இருக்கு, எது உலக போகமே நல்லா இருக்கு அப்படின்னு நமக்கு என்ன செய்யுது? மறைச்சு காட்டுது. அது உண்மையா எப்படி காட்டணும்? இல்ல இதெல்லாம் உனக்கு வேண்டாப்பா, இதை அனுபவிச்சுனா உனக்கு இன்பம் கிடையாது, நீ பெருமான அனுபவின்னு சொல்லணுமா இல்லையா? சொல்லாது. என்ன செய்யும்? இதுதாயா இருக்கிறதுலே சூப்பர், நீ அனுபவி அப்படின்னு சொல்லும். அதனால அந்த புலனுக்கு என்ன பேரு? கள்ளப்புலன்னு பேர். கள்ளப்புலன். அது மாதிரி இங்க கள்ளமிகும் 5 புலன், கள்ளத்தை செய்கின்ற, அறிவை மடைமாற்றம் செய்கின்ற புலன்கள். தலையே நீ வணங்காய், கண்கால் காண்பின்களோ, செவிகால் கேண்பின்களோ, மூக்கே நீ முரலாய், வாயே வாழ்த்து கண்டாய், நெஞ்சே நீ நினையாய், கைகால் கூப்பி தொழிற். அதெல்லாம் செய்யாம இது என்ன செய்யுது? கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். அப்படி இருக்கா இல்லையா? அதனால இது என்னதுங்க? கள்ளத்தை செய்கிற புலன். கள்ளத்தை செய்கிற புலன். திருமுறைகள்ல எல்லா இடங்களையும் அதான சொல்றாங்க, எல்லா இடத்துலயும் அதான் சொல்றாங்க. இது இது நமக்கு 5 புலன்களை என்ன செய்யுதுங்க? அப்படியே இந்திரிய பறவை எரிந்தோட. மணிவாசகர் சொல்றார், இந்திரிய பறவை எரிந்து ஓட. 5 பறவை. ஒரு பறவையை கூட்டிட்டு வந்து இப்படி உட்கார வச்சா இது ஒரு பக்கம் பறக்குது, அதை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சா இன்னொன்னு பறக்கு. 5 பறவையும் 5 திசையில ஓடுது. இதை கொண்டு வந்து எங்கயா உட்கார வைக்கிறது? இந்திரிய பறவை, இந்திரியமாகிய பறவைகள் இரிந்து ஓட. ஓடுது. எங்க ஓடுது? எப்ப ஓடுது? எப்ப ஓடுது? பூசையில ஓடுது. சும்மா ஓடுனா பரவாயில்ல, பூசையில உக்காந்தா ஓடுது. 5 பறவையும் 5 பக்கம் ஓடுது. சாமி, நான் எதை இங்க வச்சுட்டு நான் எங்க பூசை? கையொன்று செய்ய, வெளியொன்று நாட, கருத்தொன்று என்ன, பொய்யொன்று சார, புலால் கமலும் மெய்யொன்று சார, யான் செய்யும் பூசை எங்கனம் கொள்வாய் கட்சி ஏகம்பனே அப்படிங்கிறாரா இல்லையா? அப்ப என்னதுங்க? இந்த 5ம் 5 பக்கம் ஓடுதுங்கிறார் மணிவாசகத்துறை. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருங்க? 5 யானைங்கிறார். 5 யானை. ஏன்? நம்மால ஒன்னையே அடக்க முடியல, 5 யானையா உருவகம் செய்யறார். இப்ப இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வினைக்கு தக்கவாறு தான் வேலை செய்யும். வினைக்கு தக்கவாறு தான் வேலை செய்யும். எனவே 5 கள்ளமிகும் 5 கட்டுரைக்கின். கட்டுரைக்கின் என்பது என்னதுங்க? இயல்புகளை சொன்னால் மெல்லனவே ஓசை, பரிசம்,
உருவம், சுவை, நாற்றம். தன்மாத்திரை 5. நம்ம மேல இருந்து கீழே பார்த்தோம்னா கடைசியா இருக்கிற 5 பூதத்துக்கு மேல இருப்பது என்னது? தன்மாத்திரை. அந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கங்க. ஓசை, உருவம், சுவை, நாற்றம். ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம். அது அங்க சொல்றாரு. கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கின் மெல்லனவே ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம். ஆசை தரும் ஐம்புலனே. ஆசையை தூண்டுகின்ற 5 புலன்கள். இந்த 2 என்ன செய்யுதுங்க? ஆசைய மேல மேல தூண்டுது. ஒரு தடவை அனுபவிச்சா போதும்னு விடாது. என்ன செய்யும்? இன்னும் அனுபவிக்கணும், இன்னும் அனுபவிக்கணும்னு அந்த ஆசை மேலும் மேலும் எழுமாறு தருகின்ற 5 புலன்கள். புலன் என்கிற இடத்துல நீங்க என்ன பொருள் செய்யணும்? தன்மாத்திரைகள் என்று பொருள் செய்யணும். ஏன்னா புலனுக்கும் தன்மாத்திரைக்கும் ஒரே பேர் தான். அதனால இங்க பாட்டுல அப்படி சொல்லி இருக்கிறார். சரிங்களா? ஆசை தரும் ஐம்புலனே ஆம் என்று இந்த பாடல்ல சொல்றார். 11வது பாடல் பாருங்க. ஞானேந்திரியங்கள். அந்த படம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஏற்கனவே 36 போட்டாச்சு. கீழே இருக்கிறது 5. எது? கீழே இருக்கிறது 5 பூதம். அதுக்கு மேல இருக்கிறது 5 தன்மாத்திரை. 10 சொல்லியாச்சு. 10வது பாட்டு வரைக்கும் 10 தத்துவங்கள் சொல்லிட்டார். இப்ப 11வது பாட்டு 11, 12, 13 3 பாடல். 3 பாடல் ஞானேந்திரியங்களை சொல்றாரு. எது? 11, 12, 13 3 பாட்டு. ஏன்னா எந்தெந்த பாட்டு எதை சொல்லுதுன்னு ஒரு குறிப்பு நீங்க வச்சுக்கணும். சரிங்களா? ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள். மாணவனே, ஞானேந்திரியங்களை நான் உனக்கு சொல்லுகிறேன். ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள். ஊனமுகு பூதம் உற்றிடமாம், ஈனமாம் சத்தாதியை அறியும் தானம். செவி, தோள், கண், அத்தாளு, மூக்கு என்று அறி. 1 செவி, 2 தோல், 3 கண், 4 என்னது? அத்தாளுனா நாக்கு, 5 என்னது? மூக்கு. ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள். ஊனமிகு பூதம் உற்றிடமா. அதுல அப்படி இருக்கும். பொருள் செய்யும் போத மாத்திக்கணும். மெய் என்பதை 2வது கொண்டு வந்துடணும். செவிய முன்னாடி கொண்டு வந்துடணும். சொல்லும் போத நம்ம எப்பவுமே எப்படி சொல்லுவோம்? மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு தான் சொல்லுவோம். ஆனா வரிசை என்னது? செவி, தோல். மெய் என்பது தோல். வராது வராது. பாட்டுல எப்பவுமே எப்படி வரும்? பாட்டுல சில நேரங்கள்ல மாறி வரும். பொருள் செய்யும் போத என்ன செய்யணும்? மாத்தி பொருள் செய்யணும். மெய் என்பது என்னது? மெய்னா உடம்பு, தோல். இதான் மெய். சரிங்களா? பாட்டுல இருக்கிறத நீங்க பொருள் செய்யும் போது என்ன செய்யணும்? மாத்தி தான் பொருள் செய்யணும். அதுல இருக்கிற வரிசையில பொருள் செய்யக்கூடாது. ஏன்னா பாட்டுக்கு என்ன இருக்கு? எதுகை, மோனை, இன்ன ஒரு வரியில இத்தனை சொல்லுதான் வரணும், இதுக்கு முன்னாடி இப்படி வரணும், அப்படிலாம் அதுக்கு இலக்கணம் இருக்கு. சாத்திர நூலுங்கிறதுக்காக அது வசன நடையில எழுதுறது இல்லை. அப்ப அதுக்கெல்லாம் என்ன வரணும்? முதல் எழுத்து எதுகையில ஆரம்பிச்சா அடுத்து மோதை, எதுகை, மோனை எல்லாம் வரிசையா வரணும். அப்ப பாட்டுல என்ன செய்வாங்க? மாத்தி போட்டிருப்பாங்க. பொருள் செய்யும் போது நீங்க வரிசைப்படுத்தி பொருள் செய்யணும். அதுதான் ஆசிரியரோட வேலை. நாம நேரா படிச்சோம்னா அப்படியே படிச்சுட்டு போயிடுவோம். புரியுதா? அதனாலதான் நூல் படிக்கும் போது ஆசிரியர் வேணும்னு சொல்றது. சரியா? எனவே ஊனமிகு பூதம் உற்றிடமா. பூதத்தை இடமாக கொண்டு, பூதத்தை இடமாக கொண்டு ஊனத்தை செய்கின்ற பூதம்.
ஊனத்தை செய்கின்ற பூதம்னா என்னது? குற்றத்தை செய்கிற பூதம். ஏன்? ஏற்கனவே சொன்னதுதான். உலகத்தின் மேல ஆசைய தூண்டிக்கொண்டே இருக்குதா இல்லைங்களா? பூதம் என்னது? இங்க பூதம் என்பது ஆகாயம், காற்று, நெருப்பு, இது நீர், இது மண். ஊனமிகு பூதம் முற்றிடமாம் ஈனமாம் சத்தாதி. சத்தம் முதலாக. சப்தம் என்பது என்னது? ஓசை, உருவம். ஓசை ஊரு, உருவம், சுவை, நாற்றம். இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 வகுப்புல இதை நான் ஒரு 10 தடவை சொல்லிட்டேன். சொல்ல வேண்டியது இப்பதான் சொல்லணும். பாட்டுல இப்பதான் வருது. புரியுதா? இதுக்குள்ள நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன்? ஒரு 10 தடவை சொல்லியிருப்பேனா இல்லையா? உங்களுக்கு சிலர் என்னங்க பாடத்தை நடத்துறேன்னு எப்ப பார்த்தாலும் இவர் இதையே சொல்லிட்டு இருக்கிறாரு தோணும். இப்ப சொல்ல வேண்டியத உங்களுக்கு 2 வகுப்பு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு வரேன். ஏன்னா இப்ப திடீர்னு இதை சொன்னா உங்களுக்கு புரியாது. எதுவுமே ஒரு தடவை கேட்டா புரியாது. அந்த விஷயத்தை 2-3 தடவை திரும்ப திரும்ப சொல்லணும். அதனால வாய்ப்பு இருக்கிற இடத்துல எல்லாம் சொல்லிட்டு வர்றது. சரிங்களா? இப்ப பாட்டை பாருங்க. ஞானேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள். ஊனமிகு பூதம் உற்று இடமா. பூதங்களை இடமாக கொண்டு, பூதங்களை இடமாக கொண்டு என்னதுங்க? ஈனமாம் சத்து ஆதி. ஈனம்னு என்னதுங்க? கீழ்மை. கீழ்மையை செய்யக்கூடிய சப்தம் முதலாகிய. சத்தாதின்னு இருக்கா இல்லையா? சத்தாதி என்பதற்கு என்னதுங்க? சப்தம் முதலாக. சப்தம் என்னது? ஓசை. ஓசை முதலாகிய. ஓசை முதலாகிய எதை அறியும்? சத்தாதியை அறியும். சப்தம் முதலானவற்றை அறியும். எது? ஞானேந்திரியம் அறியும். எது ஞானேந்திரியம்? செவி, தோல், கண், அத்தாளு, மூக்கு. அத்தாளு என்பது என்னது? நாக்கு. நாக்குக்கு அத்தாளுன்னு இருக்கும். மூக்கு. சரியா? இந்த பாட்டு புரிஞ்சுதா? 10வது பாட்டு 11 12வது பாட்டு என்னது? இதேதான். 12 13 இதேதான். பாருங்க, இதை விரிக்கிறார். இப்ப நான் சொன்ன செய்திய விரிக்கிறார். 12 வானிடமா நின்று செவி மண்ணும் ஒளியதனை ஈனமிகு தோல் இடமா ஊன பரிசந்தனை அறியும். பார்வையன்கண் அங்கி விரவி உருவம் காணுமே. வானிடமா, ஆகாயத்தை இடமா, வானிடமா நின்று செவி என்ன செய்யும்? மண்ணும் ஒளியதனை, ஒளியதனை மண்ணும் அறியும். ஒளியை அறியும். வானத்தை இடமாக கொண்டு செவியாகிய இந்திரியம் ஒளியை அறியும். ஒளியை அறியும். வானிடமா நின்று செவி மண்ணும் ஒளியதனை. வானத்தை இடமாக கொண்டு செவியாகிய ஞானேந்திரியம் ஒளியாகிய ஓசையை அறியும். ஓசையை அறியும். ஈனமிகு தோல், ஈனத்தை செய்கிற தோல். இந்த தோலுக்கு ஈனம்னு சொல்றார். ஏன்? பரிசம். காரணம் சிற்றின்பத்திற்கு ஊற்றுக்கண்ணீர் தான், பரிசம் தான். எனவே ஈனமாகிய தோல், ஈனமாகிய தோல் என்ன செய்யும்? கால் இடமா, கால் என்னது? காற்று. காற்றை இடமாக கொண்டு எதை அறியும்? ஊன பரிசந்தனை அறியும். ஊனமாகிய பரிசத்தை அறியும். ஊனத்தை செய்கிற பரிச. ஈனமாகிய தோல் ஊனமாகிய பரிசத்தை எதை கொண்டு அறியும்? காற்றை இடமாக கொண்டு அறியும். 3வது பார்வையின் கண், பார்வையின் கண் அங்கி விரவி உருவம் காணுமே. பார்வையை இடமாக கொண்டிருக்கின்ற
கண்ணாகி இந்திரியம். அங்கினது நெருப்பு. நெருப்பை கொண்டு எதை அறியும்? உருவத்தை அறியும். உருவத்தை அறியும். இப்ப 3 சொல்லிட்டார். 3 சொல்லிட்டாரா இல்லையா? செவியினுடைய வேலை என்னது? ஆகாயத்தை பற்றுக்கோடாக கொண்டு ஓசையை அறியும். தோளாகி இந்திரியம் காற்றை பற்றுக்கோடாக கொண்டு ஊரு என்று சொல்வதை அறியும். கண்ணாகி இந்திரியம் நெருப்பை இடமாக கொண்டு உருவத்தை அறியும். அடுத்த பாட்டுல 13வது பாட்டுல இந்த மீதி 2ஐயும் சொல்றார். இது எத்தனாவது பாட்டு? 12. இது 13. 11வது பாட்டுல மொத்தமா தொகுத்து சொல்லிட்டு 2 பாட்டுல பிரிச்சு விரிவா சொல்றார். சரியா? நன்றாக நீரிடமா, நன்றாக நீரிடமா நா இரதம் தானே அறியும். நீரை இடமாக கொண்டு நாக்கு என்று சொல்லக்கூடிய இந்திரியம் எதை அறியும்? சுவை. ரதம் என்பதற்கு சுவைன்னு பேர். சுவையை அறியும். நாக்கு நீரை இடமாக கொண்டு சுவையை அறியும். நன்றாக நீரிடமா நா இரதம் தானை அறியும். அடுத்தது பொன்றா மனம். பொன்றா மனம் என்ன செய்யும்? மூக்கை இடமாக கொண்டு எதை அறியும்? மனம் என்கின்ற நாற்றத்தை அறியும். பொன்றா மனம் மூக்கிடமா என்று ஓதும் மற்றவற்றை அன்று வென்றார் சென்றார் இன்ப வீடு. இந்த 5ஐயும் வென்றவர்கள். எந்த 5ஐயும்? ஞானேந்திரி 5ஐயும் வென்றார் சென்றார் இன்ப வீடு. முடிச்சிட்டார். வென்றார் சென்றார் இன்ப வீடு. வீட்டுக்கு போகணும்னா இந்த 5ஐயும் வெல்லணும். இந்த ஞானேந்திரியங்கள் 5ஐயும் வென்றவர்கள் வீட்டின்பத்தை பெறுவதற்கு தகுதி உடையோர். தகுதி உடையோர். வள்ளுவர் சொல்றாரு இல்லையா? சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று இவற்றின் வகை தெரிவான் கற்க உலகுனர். 5இன் வகை தெரிவான் கற்க உலகு. இந்த 5ஐயும் வகை தெரியறதுன்னா என்னது? எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும். 5ஐயும் எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிட்டா அவனுக்கு தான் உலகம் வயப்பட்டது. யாருக்கு? 5ஐயும் எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும். எப்படி பயன்படுத்தணும்? செவி நல்லதை கேட்கணும். திருமுறைகள் சாத்திரங்களை கேட்கணும். தோல் இப்படியே வச்சுங்க. வேற ஒண்ணு இல்லை. அப்படியே போனீங்கன்னா திருஅங்க மாலை. தலையே நீ வணங்காய், கண்கால் காண்மின்களோ, செவிகால் கேண்மின்களோ, மூக்கே நீ முரலாய், வாயே வாழ்த்து கண்டாய். 5 வந்துருச்சா? அவ்வளவுதான். அதுக்கு கொடுத்த வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவன். இதுக்கு பயன்படுத்தாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? எதுக்கோ செஞ்சிட்டு இருக்கிறோம். அதனால வென்றார் சென்றார் இன்ப வீடு. வீடு பேற்றிற்கு இதை வென்றால் சென்றறலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை வெல்லணும், ஞானேந்திரியங்களை வெல்லணும் என்பது நம்ம தூளமா வெளியே தெரிகிறது. எப்படி வெல்வது? புலன்களை எப்படி வெல்வது என்று சொன்னா இதெல்லாம் எதன் பிரகாரம் வேலை செய்யும்? எதுக்கு தக்கவாறு வேலை செய்யும்? வினைக்கு தக்கவாறு தான் வேலை செய்யும். வினை எது வரைக்கும் இருக்கும்? வினை எது வரைக்கும் இருக்கும்? ஆணவ மலம் இருக்கிற வரைக்கும் வினை வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆணவ மலம் கெடாம வினை கெடாது. அப்போ ஆணவ மலம் எப்ப கெடும்னா வீடு பேருக்கு தகுதி வருகிற போது ஆணவ மலம் கெடும். சொல்றது எப்படி சொல்லிட்டாங்க? 5ஐயும் வென்றா வீடு பேருக்கு போலான்னு சொல்லிட்டாங்க. வீடு பேருக்கு போனோம்னா இதற்கு அனாதி கேடு, நமக்கு இருக்கிற மொத்த கேட்டுக்கும் அனாதி மூலக்கேடு எது? ஆணவ மலம்.
ஆணவம் பலம் கெடாம நம்ம வீடு பெற்றிருக்கு தகுதி நமக்கு வராது. ஆணவம் பலம் கெடனா பெருமான் திருவடியில நிக்கணும், தீக்கை வாங்கணும், அஞ்செழுத்து சொல்லணும், ஏகனாகி இறைவனை நிக்கணும். அதான் நமக்கு இந்த 2 வருஷம் படிக்கிற பாடலே அதுதான். அதெல்லாம் விரிவா நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். சரி, அடுத்தது கண்மேந்திரியங்கள். கண்மேந்திரியம் தொழில் கருவி. கருவி கை, எருவாய், கருவாய். கண்ணுதல் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள். கண்ணுதல் யாரு? சிவபெருமான். நெற்றிக்கண்ணை உடைய சிவபெருமான். அவன் ஓதிய ஆகமத்திலே கண்ணுதல் நூல். நூல் எது? ஆகம நூல். இறைவனால் சொல்லப்பட்ட ஆகமத்திலே கண்ணுதல் நூல் ஓதியிடும் ஆகம நூல் சொல்லும் கண்மேந்திரியங்கள். கண்மேந்திரியங்களின் இயல்புகளை எது சொல்லும்? ஆகமங்கள் சொல்லும். கண்ணுதல் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள் எது? என்னும் வசனாதிக்கு இடமா. வசனாதி வசனம் முதலாக. வசனம் முதலாக பேசுதல், இடப்பெயர்ச்சி, ஏற்றல், இடுதல், மலங்களை வெளியேற்றுதல், சிற்றின்பம். முதல்ல உங்களுக்கு போன வகுப்புல பாட்டு சொல்லாம சொன்னேன், அதையே இப்ப பாட்டுல சொல்றேன். வேற ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் போன வகுப்புல சொன்னதானே. கண்ணுதல் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள் என்னும் வசன ஆதி. வசனம் என்னது? பேசுறது. பேசுதல் முதலாகிய. வசனம் முதலாகிய. வசனம் ஆதின்னு வந்தா என்னதுங்க? முதலாக அப்படின்னு பொருள் செய்யணும். கண்ணுதல் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள் என்னும் வசனாதிக்கு இடமா நன்னியிடும். வசனம் முதலாவற்றிற்கு இடம் கொடுத்து நிற்கும். எது? வாக்கு. வாக்குனா வாய். பாதம் கால். அப்புறம் பாணி. பாணினா என்னது? கை. தண்டபாணி. தண்டத்தை கையில வச்சிருக்கனால அவருக்கு பேர் தண்டபாணி. சரிங்களா? நிராயுத பாணி. கையில ஒண்ணுமே இல்லைன்னா நிராயுத பாணி. பாணினா கை. தண்டபாணி சொல்றமா இல்லைங்களா? சக்கரபாணி. சக்கரத்தை கையில வச்சிருக்கனால சக்கரபாணி. பாணிக்கு வட சொல்லு, கையின்னு பேரு. சரியா? எனவே என்னதுங்க? வாக்கு, பாதம், பாணி, பாயுரு, உபத்தம் எல்லாம் வட சொல்லு. வாக்கு, பாதம், பாணி, குதம், உபத்தம். இதெல்லாம் இந்த 5க்கு வட சொல்லு. வடமொழியில அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? பாட்டுல இருக்காது. என்னன்னு மிரள வேண்டாம். இதுதான் இந்த 5 தான் வட சொல்லியில சொல்லி இருக்கிறாங்க. வாக்கு, பாதம், பாணி, மண்ணு, குதம், உபத்தம், மாக்கருதும் நாளுமது என்று சொல்லுவார்கள். என்று சொல்லுவார்கள். கண்மேந்திரி 5 பேரை சொல்லிட்டாரு. பேர் தானே சொல்லியிருக்காரு. 5க்கும் பேர் சொல்லிட்டாரு. அடுத்த பாடல் பாருங்க, 15வது பாட்டு. நிறைய பாட்டு வேகமா போற மாதிரி இருக்கா? ஏற்கனவே சொன்னது, அதனால கொஞ்சம் வேகமா போறேன். எல்லாமே இது பூரா புதுசா எதுவுமே சொல்லல.
சரியா? 15 வாக்கு ஆகாயம் இடமா வந்து வசனிக்கும். பாட்டுல பாருங்க, வசனிக்கும் ஒரு கோடை போட்டுக்கணும் பாட்டுல. வாக்கு ஆகாயம் இடமா வந்து வசனிக்கும். வசனிக்குங்கால் இருக்கா? வசனிக்குங்கால் இருக்குல்ல, வசனிக்கும் அதோட நிறுத்தணும் பாட்ட. வாக்கு ஆகாய இடமா வந்து வசனிக்கும். வாக்கு என்று சொல்லப்படக்கூடிய வாய் ஆகாயத்தை இடமாக கொண்டு வசனிக்கும், பேசும். பேசும், பேசுதலாகிய தொழிலை செய்யும். பேசுதலாகிய தொழிலை செய்யும். வாய் என்கின்ற கண்மேந்திரியம் ஆகாயத்தை இடமாக கொண்டு பேசுதலாகிய தொழிலை செய்யும். பேசுதலாகிய தொழிலை செய்யும். கால் தனியா வசனிக்குங்கால் அப்படின்னு படிக்கூடாது. வசனிக்கும் கால் என்ன செய்யும்? போக்காரும் காற்றிடமாய். போக்காரும் காற்றிடமாய், காற்றை இடமாக கொண்டு போக்காரும். போக்காரும் என்னது? போய் வரும், இடப்பெயர்ச்சி செய்யும். போகும் வரும், இடப்பெயர்ச்சி செய்யும். காலாகிய கண்மேந்திரியம் காற்றை இடமாக கொண்டு போக்குவரவுகளை செய்யும், இடப்பெயர்ச்சி செய்யும். இடப்பெயர்ச்சி செய்யும். பாட்டை படிச்சா நான் இல்லைனாலும் நீங்க புத்தகத்தை எடுத்தா இப்படிதான் படிக்கணும். அது ரொம்ப முக்கியம். தனியா பாட்டு படிக்க சொன்னா எப்படி படிப்பீங்க? அப்படி படிக்க மாட்டீங்க. அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்றது. சரியா? கால் போக்காரும் காற்றிடமா, அதோட நிறுத்தணும். காற்றிடமா. புல்கி அனல். புல்கி அனல் என்ன செய்யும்? ஏற்கும். புல்கி அனல் ஏற்கும். இடும் கை. ஏற்கும் இடும் கை. கை ஏற்கும் இடும், கொடுக்கும் வாங்கும். எதை பொறுத்து? அனலை நெருப்பை இடமாக கொண்டு கை என்று சொல்லக்கூடிய கண்மேந்திரியம் கொடுக்கல் வாங்கலை செய்யும். ஒண்ணு கொடுக்கும், இல்லனா வாங்கும். சரியா? புரியுதா? பாட்டு புரியுதா? கருத்து ஏற்கனவே சொன்னதுதான். இப்ப நான் உங்களுக்கு பாட்டை எப்படி படிக்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். கருத்தெல்லாம் 10 தடவை சொல்லியாச்சு. சரியா? எனவே புல்கி அனல் ஏற்கும் இடும் கை. ஏற்கும் இடும் கை. அடுத்தது குதம். குதம் நீரிடமா. குதம் நீரிடமா மலமாதி விடும். குதம் நீரிடமா மலம் ஆதி விடும். குதமாகிய எருவாய் நீரை இடமாக கொண்டு மலம் முதலானவற்றை வெளியேற்றும். குதம் நீரிடமா மலமாதி விடும். மலம் முதலானவற்றை விடும் என்னது? வெளியேற்றும். வெளியேற்றும். அடுத்தது பாரிடம். மண்ணு. பாரிடம் உபத்தம். உபத்தமாகிய கருவாய் மண்ணை இடமாக கொண்டு உபத்தமாகிய கண்மேந்திரியம் என்ன செய்யும்? விந்துவை வெளியேற்றும். விந்துவை வெளியேற்றும். சிற்றின்பத்திற்கு இடமாக நிற்கும். படிங்க. அவ்வளவுதான். சரிங்களா? கோடை போட்டு படிக்கணும். இல்லைன்னா நீங்க திருப்பியும் சரியா படிக்க முடியாது. இது ரொம்ப முக்கியம். இதுதான். அந்த பாட்டை பிரிச்சு படிச்சுட்டா பொருள் யாரும் சொல்ல வேண்டியது இல்லை. பொருள் இப்ப உங்களுக்கு நீங்க எழுதி வச்சிருப்பீங்க, பார்த்தா புரிஞ்சிடும். இதுல புரியாதுக்கு எதுவும் இல்லை. இத பாட்டுல பார்த்தா புரியாது. ஏன் புரியாதுன்னா பாட்டை நமக்கு என்ன தெரியாது? பிரிக்க தெரியாது. அதான் பிரச்சனை. சரிங்களா? எனவே அதை அப்படி பிரிச்சுட்டீங்கன்னா அந்த பாட்டு பொருள் முடிஞ்சது. 15. சரி, 16 அந்த கரணங்கள். இப்ப பாருங்க, கண்மேந்திரியம் 5 சொல்லியாச்சு, ஞானேந்திரியம் 5 சொல்லியாச்சு,
தன்மாத்திரை 5 சொல்லியாச்சு, பூதம் 5 சொல்லியாச்சு. மொத்தம் எத்தனை? 20 தத்துவங்களே சொல்லிட்டார். 20 தத்துவங்களை சொல்லிட்டார். அடுத்து எஞ்சி இருப்பது அந்த கரணம் 4. அந்த கரணம் 4. அந்த கரணம் அடைவே. அடைவேன் என்னது? முறையாக வரிசையா அந்த கரணம் அடைவே உரைக்க கேள். மாணவனே, அந்த கரணங்களை நான் உனக்கு வரிசையாக சொல்லுகிறேன். எது? அந்த மனம் புத்தியுடன் ஆங்காரம் சிந்தை. அந்த கரணம் அடைவே உரைக்க கேள். அந்த மனம் புத்தியுடன் ஆங்காரம் சிந்தை இவை. சிந்தை இவை என்ன செய்யும்? பற்றியது. பற்றியது. அப்புறம் நிச்சயத்து. எழுந்து பல்கால் எழுந்து உற்றது சிந்திக்கும். உற்றது சிந்திக்கும் உணர். அந்த கரணம் பேர் சொல்லிட்டாரு, தொழில் சொல்லிட்டாரு. அந்த கரணம் அடைவே உரைக்க கேள். அந்த மனம் புத்தியுடன் ஆங்காரம் சிந்தை இவை. சிந்தை இவை. இவையெல்லாம் வரிசையா என்ன செய்யும்? பற்றியது. எதை பற்றும்? மனம் எதை பற்றும்? ஞானேந்திரியமாகிய பொறிகளை இடமாக கொண்டு ஆகாயம் முதலாகிய பூதங்களை பற்றுக்கோடாக கொண்டு ஓசை முதலாகிய விடயங்களை பற்றும். சொன்னா நீங்க பழசையும் அப்படியே இழுத்துக்கணும். இந்த 20 சொன்னமா இல்லையா? அந்த 20ல கண்மேந்திரியத்தை விட்டுருங்க. கண்மேந்திரி விட்டுட்டீங்கன்னா மீதி என்ன இருக்குது? ஞானேந்திரியம் 5, தன்மாத்திரை 5, பூதம் 5. இந்த 15 இங்க கொண்டு வரணும். புரியுதா? மனமாகி இந்திரியம் என்ன செய்யும்? ஞானேந்திரியமாகிய 5 பொறிகள் இருக்கா இல்லையா? ஞானேந்திரியம் அதுல ஏதாவது ஒன்ன பற்றும். செவிய பற்றும், கண்ணை பற்றும், மூக்க பற்றும், நாக்க பற்றும், ஏதாவது ஒன்ன பற்றி அதற்கு துணை செய்கிற ஆகாயம் முதலாகிய பூதங்களை பற்றுக்கோடாக கொண்டு அதனுடைய புலன்களை பற்றும். பற்றும்னா எதை பற்றும் சொல்லணும். எதை பற்றும்? ஓசையை பற்றும், உருவத்தை பற்றும், சுவையை பற்றும், ஒளியை பற்றும், நாற்றத்தை எல்லாம் பற்றும். இந்த 5ல ஏதாவது ஒன்று பற்றும். பற்றுவதற்கு என்னென்ன வேணும்? அதற்கு பற்றுக்கோடாகிய பூதம் வேணும். பற்றுக்கோடாகிய பூதம் வேணும். அப்புறம் அதற்கான பொறி வேணும். சரியா? ஞானேந்திரியம் 5ல 5க்குரிய பூதம், 5க்குரிய பொறிகள், அந்த புலன்கள் பற்றி மனம் போய் ஒரு விடயத்தை பற்றும். விடயத்தை பற்றி இதெல்லாம் நான் ஒரு படம் போட்டே சொல்லியாச்சா இல்லையா? மனம் செவி இடமா கூட எல்லாம் போட்டாச்சு. அதேதான் போய் பற்றும். பற்றிய பொருளை புத்தி நிச்சயிக்கும். இதுல வரிசை கொஞ்சம் மாத்திக்கணும். இதுல பாட்டுல இப்படிதான் இருக்கு. ஆனா வரிசை என்னது? பற்றியதை அகங்காரம் பற்றி எழும். அகங்காரம் துணிந்து எழும். அதன் பிறகு புத்தி நிச்சயிக்கும். தொழில் செய்யும் போது அப்படிதான் செய்யும். அந்த படத்துல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இருக்கா இல்லையா? முதல்ல போட்ட படத்துல மனம், அகங்காரம், புத்தி, சித்தம். கொஞ்சம் பேப்பரை திருப்பி பாருங்க. இருக்கா? மனம் இருக்கும், மனதுக்கு அப்புறம் அகங்காரம் இருக்கும், அகங்காரத்துக்கு அப்புறம் புத்தி இருக்கும், புத்திக்கு முன்னாடி சித்தம் இருக்கும். ஏன்னா மனம் பற்றியதை அகங்காரம் துணிந்து எழும். எழுந்து வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணும். வேணும்னா புத்திக்கு கொடுக்கும், வேண்டானா என்ன செய்யும்? வெளியே தள்ளிடும். சரியா? ஆனா இங்க பாட்டுல எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. பொருள் தெரிஞ்சுங்க. ஆனா தொழில் செய்யும் போத மனதுக்கு அப்புறம் அகங்காரம், அகங்காரத்துக்கு அப்புறம் தான் புத்தி. தொழில் செய்யும் போத புரியுதுங்களா? மனம் பற்றும். பற்றிய பொருளை அகங்காரம் துணிந்து எழும். துணிந்து எழுந்த பொருளை புத்தி நிச்சயிக்கும். நிச்சயித்த பொருள்ல சிந்தை போய் அழுந்தும்.
சிந்தை போய் அழுந்துரும். பாட்டை பார்த்தீங்க, அவ்வளவுதான். அந்த கரணம் அடைவே உரைக்க கேள். அந்த மனம், அந்த மனம் தனி, அந்த மனம்னு ஏதாவது பேச்சு கூடாது. அந்த மனம் புத்தி, புத்தியுடன் என்ன செய்யும்? ஆங்காரம், சிந்தை இவை ஆகிய இந்த நாளும், இவை என்பது நாலு, மேற்கூறிய நாலு என்ன செய்யும்? பற்றியது நிச்சயத்து பல்கால் எழுந்து என்ன செய்யும்? இருந்து அங்கு உற்றது சிந்திக்கும், உற்றதை சிந்திக்கும். உணர்வாயாக. சரியா? பாட்டு நிறைய வேகமா போற மாதிரி இருக்கா? இல்ல, என சொன்னதே தான், வேற ஒண்ணும் இல்ல. சரி, இப்போ எத்தனை முடிஞ்சது? எத்தனை தத்துவம் முடிஞ்சது? 14. 24 முடிஞ்சிருச்சு. தத்துவங்கள் 24 தத்துவம் சொல்லியாச்சு. பூத 5, தன்மாத்திரை 5, ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, அந்த கரணம் 4. இந்த 24க்கு என்ன பேரு? ஆன்ம தத்துவம். ஆன்ம தத்துவம். சரிங்களா? ஆன்ம தத்துவம் 24 பார்த்தாச்சு. அடுத்தது வித்யா தத்துவங்கள். அடுத்த பாட்டு நம்ம